பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. எஸ் நேர்களே, நம்ம பார்த்தோம் ரொம்ப நெஞ்சை உழுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். நமது வீரர் அவர்கள் வந்து உயிர் நீர்த்தார். அவருடைய சொந்த ஊருக்கு அவரது பூத உடல் வர பகுதி மக்கள் அனைவரும் சூழ்ந்து அவருடைய வீரதீர செயலை மெச்சக்கூடிய வகையில் வரவேற்றிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு என்பது பெரிய இழப்பு. அப்படி இருக்க அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் நாட் ஓவர் அப்படின்னு இருக்க எங்கெங்கெல்லாம் நம்ம அட்டாக் நடந்தது அப்படின்ற காட்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த இடத்துல நம்ம தாக்குதல், அவர்கள் எங்கெங்க தாக்குதல் நடத்த செய்து திட்டமிட்டார்கள் அப்படின்ற இடத்த நம்ம இப்போ பார்க்கலாம். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மேப் we give courtesy to மிஸ்டர் சைமன் அவருக்கு, டேமியன் சைமன் அவர்களுக்கு, டெட்ரஸ்வா ஒன் ஆஃப் தி லீடிங் ஓசன்ட்டா இருக்காரு. அவருக்கு எங்களுடைய courtesy தரோம். அந்த 3 கலர் டிஃபரன்ஸ் சொல்லிருங்க. ரெட் ஏரியா என்னது, அண்ட் ஆரஞ்சு ஏரியா என்னது, கிரீன் ஏரியா என்னங்கிற அந்த 3 டிஃபரன்ஸ். ரெட், கிரீன், ஆரஞ்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியன் ட்ரோன் ஆர் மிசைல் அட்டெம்ப்ட் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது, பாகிஸ்தான் ட்ரோன் மிசைல் அட்டெம்ப்ட் எங்கெல்லாம் அவர்கள் ட்ரை பண்ணாங்க அப்படின்றது, எல்ஓசி சீஸ் ஃபயர் எங்கெல்லாம் வயலேஷன் நடக்குது அப்படின்றது தான் இந்த 3 இதுவும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் டிஃபரண்ட் கலர்ஸ் மூலியமா. முதல்ல வந்து எங்கெங்கெல்லாம் எல்ஓசியில் வயலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அதன்படி பார்த்தோம்னா, குப்வாரா, உரி, பாராமுல்லா, பூஞ்ச், இந்த 3 இடத்துலயும் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் நடக்குது. அதே போல பாக்குறோம் இந்த இடத்துல ரஜௌரி, அந்த 4 இடங்களுமே வந்து நம்முடைய ரொம்ப ப்ரோன் ஏரியாவில் வந்து ரொம்ப அடிக்கடி தாக்குதல் நடக்கக்கூடிய இடங்கள். நார்மலாவே அங்க வந்து நிறைய வயலேஷன் நடக்கும். பயங்கரவாதிகள் அதிகமா உள்ள போகக்கூடியது அந்த இடங்கள் தான். அங்க வந்து இப்ப என்னன்னா, இதற்கு முன்னாடி பயங்கரவாதிகள் மட்டுமே இந்த குப்வாரால நீங்க வந்து செய்தியில பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலாவே சாணக்கிய செய்தியில வந்து ஜம்மு காஷ்மீர் வரல பயங்கரவாதிகள் தாக்குதல் வந்துச்சுன்னா அது அநேகமா இந்த 4 ஏரியாக்குள்ள இருக்கும். அந்த பூஞ்ச் பகுதி, அதே சமயம் பாராமுல்லா, அதே சமயம் ஊரி, அதே மாதிரி குப்வாரா, இந்த மாதிரி 4 இடங்களுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்குதும். அந்த 4 இடங்கள்ல இப்ப பயங்கரவாதிகள் தாக்குதல் இல்ல. ஆனா அங்க வந்து ராணுவம், அங்கிருந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துது. சீஸ் ஃபயரை மீறி லைனா கொண்டு தாக்குதல் நடத்துங்கிற முக்கியமான பாயிண்ட் அதுல. எஸ் சார், இப்போ வந்து ஐ ரிக்வெஸ்ட் அவர் கேமரா டீம் டு கம் க்ளோஸ் அப். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, குப்வாரா, ஊரி, பூஞ்ச், பாராமுல்லா, இந்த இடங்கள்ல ரஜௌரி, மேந்தர், இந்த எல்லா 6 இடத்துலையும் வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன் நேற்று முதல் ரொம்ப தீவிரமா இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் இந்த இடங்கள்ல எல்லாத்திலையும் வந்து அதிதீவிர நிலை பீரங்கிகள் மூலம், ஹெவி ஆர்டிலரி மூலம் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி பகலா அடிக்கிறாங்க. வெறும் ராணுவ தளங்களோ ராணுவ இது மட்டும் கிடையாது, சாதாரண பொதுமக்கள் இருக்கக்கூடிய சிவிலியன் ஏரியால கூட இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப தீவிர தாக்குதல் நடக்குது. அங்க மொத்தமா வாழ்க்கை வந்து இப்பதான் ஒரு நார்மல்சிக்கு வந்த நிலைமையில ரொம்ப தீவிர தாக்குதல் இருக்கு. பலரும் வந்து பங்கர்ல இருக்கிறதா நமக்கு தகவல். நெட்வொர்க் கவரேஜ் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இது பண்றாங்க. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு இந்த குப்வாரா, உரி, பூஞ்ச், பாராமுல்லா, ரஜௌரி, மேந்தர் அப்படின்னு ரொம்ப ஹாட்டா இருக்கிறது எல்ஓசி. இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் அத்துமீறிய துப்பாக்கி சூட்டை நடத்தி வருகிறது. அதே போல இந்தியால எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது அப்படின்ற விஷயத்தை இப்ப பார்க்க போறோம். முதல் இடமா அவருடைய டார்கெட் வாஸ் ஸ்ரீநகர். ஜம்மு காஷ்மீருடைய தலைநகரம் ஸ்ரீநகரை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தாக்குவதற்கு அவருடைய மிசைல் சிஸ்டம் மூலமாக. அதே போல அவந்திபுரா, அதுவும் முக்கியமான நகரமாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல, அங்க அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜம்மு ரொம்ப முக்கியமான இடம், முக்கியமான செக்டாரா இருக்கிறது. அதிக அளவிலான இந்துக்கள் காஷ்மீர்ல ஒரு இடம் இருக்காங்கன்னா அது ஜம்மு. ஜம்முல வந்து அவர்கள் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒரு சதி திட்டம் தீட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா பத்தான்கோட், இந்த இடத்துல நம்ம 2016 நடந்த தாக்குதல், இதை தொடர்ந்து உரியில் நடந்த தாக்குதல். இந்த 2 தாக்குதலுக்கு பதிலடியாக தான் நம்ம உள்ள போய் உரியில நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். பிஓகே குள்ள முதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2016 மோடி அரசு பண்ணது. அதுக்கு முன்னாடி மியான்மர்ல வேற அட்டாக் பண்ணாங்க. பட் பாகிஸ்தான் மீது முதல் ஆக்ஷன் மோடி கவர்மெண்ட் எடுத்ததுன்னா அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அது வந்து இந்த பத்தான்கோட் உரிக்கு பதிலடியாக தான் நம்ம பிஓகே குள்ள வந்து ஸ்பெஷல் ஆபரேஷனை பண்ணோம். அப்படி இருக்க பத்தான்கோட்டையும் திருப்பி தாக்குதல், ஏவுகணையை டைரக்டா இதுக்கு நோக்கி வச்சிருக்காங்க. இங்க நோக்கிலாம் பறந்து இருக்கிறது. அதை தான் நமது S-400 வீழ்த்தி இருக்கிறது. அப்படி இருக்க
பத்தான்கோட்டை குறிவைத்திருக்கிறார்கள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அம்ரித்சர், பஞ்சாப், இது ஜம்மு காஷ்மீர் இதோட முடிந்தது. ஜம்மு காஷ்மீர் இதோட முடிந்தது. இதுக்கப்புறம் பஞ்சாப் ஆரம்பிக்குது. சோ பஞ்சாப்ல வந்து இவர்கள் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அம்ரித்சர் ரொம்ப எல்லையில அருகே இருக்கிறது. ரொம்ப நமது கேப்டன் அமரீந்தர் சிங்லாம் இருக்கக்கூடிய பிறந்த இடம், அவருடைய மன்னர் அவங்களாம் இந்த இடம். சோ அம்ரித்சர் பார்த்தோம்னா ரொம்ப பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தோம்னா ட்ரக்குன்னு பாருங்க லாகூர் இருக்கு. லாகூரும் அம்ரித்சரும் ட்வின் சிட்டின்னு சொல்ற அளவுக்கு ஒரு காலத்துல பிரியாத இந்தியால வந்து ரொம்ப முக்கியமான வர்த்தக நகரமா இந்த 2 நகரம் வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த பஞ்சாப் பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நமக்கு வந்து கடந்த முறை அங்க வந்து தேர்தல் நடந்த போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்க பிரச்சாரத்துக்காக போனார். அப்போ வந்து உள்ளூர்காரர்கள் வந்து சில ஆர்ப்பாட்டம் நடத்தி அவருடைய கான்வாய் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப நம்முடைய அவருடைய பாதுகாப்பு, பிரதமருடைய பாதுகாப்பு படை வந்து உச்சகட்ச முடிவெடுத்து அவர் நடு ரோட்ல நிப்பாட்டாங்க. பிரதமரை பாலத்தில் நிப்பாட்டி திருப்பி வச்சிட்டாங்க, அந்த போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அது ஏன் அப்படின்னா அது வந்து இந்த எல்லைக்கு பக்கத்துல இருக்குதுங்கிறதுனாலும் உள்ள யாருனாலும் ஊடி இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அதோடைய அச்சத்துக்கான முக்கியமான காரணம், இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாப் பகுதியுமே கூட நமக்கு வந்து எல்லை பகுதிக்கு பக்கத்தில் இருக்குங்கிறது. அதுல வந்து ஜம்மு காஷ்மீருக்கு எவ்வளவு வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான ப்ரோன் ஏரியாவா இருக்குதோ அதற்கு இணையா பஞ்சாப் மாநிலமும் இருக்குங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எஸ், அமிர்த்சர் நமது தங்க கோவில் இருக்கக்கூடிய அங்க சீக்கியர்களின் புனித தலம் இருக்கக்கூடிய இடம் அமிர்த்சர். அங்கேயும் வந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மிசைல்ஸ் அதை நோக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம எல்லாம் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணோம், டெரரிஸ்ட் கேம்ப் நோட் பண்ணி தான் அதை நோக்கி தான் டார்கெட் பண்ணோம். ஆனா எங்க அடிக்கிறாங்க இவங்க? மத வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், ராணுவ இடங்கள், சாதாரண இடங்கள். இந்த அட்டாக்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாகிஸ்தானுக்கும் இந்த விஷயங்களுக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை, மறைமுக சம்பந்தம். என்ன சம்பந்தம்? ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய அமிர்த்சர் போன்ற ஒரு மத வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, அங்க அட்டாக் பண்ண திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா கபூர்தலா, அதுவும் பஞ்சாப்ல முக்கியமான இடம், ஜலந்தருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். சோ ஜலந்தர்லயும் டார்கெட் பண்ணிருக்காங்க. அது ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. லூதியானா ரொம்ப முக்கியமான ஒரு வர்த்தக நகரமா இருக்கக்கூடிய பஞ்சாபின் லூதியானா, அதை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். சண்டிகருக்கு வச்சிருக்காங்க. சண்டிகர்ல IPL போட்டிகள் நடந்து வருகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாரின் டிக்னரிஸ் நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியால இருக்கக்கூடிய நிலைமையில சண்டிகரை குறிவைத்திருக்கிறார்கள். இது சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மெசேஜ். எப்பேற்பட்ட ஒரு ரோக் டெரரிஸ்ட் நேஷனா பாகிஸ்தான் இருக்குன்றதுக்கு சண்டிகர் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது பார்டரிங் டிஸ்ட்ரிக்டே கிடையாது, பார்டரிங் லொகேஷனே கிடையாது. மட்டுமா இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லாம அதெல்லாம் ஒரு முக்கியமான நகரமா இருக்கு. சண்டிகர் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அந்த இடத்துல நமக்கு வந்து அது இந்த பத்திந்தா, இந்த அதம்பூர், இந்த லூதியானா, ஜலந்தர், கபூர்தலா இதெல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் அமிர்த்சர் உட்படுமே அங்க காலிஸ்தானி பயங்கரவாதிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணி பார்த்திருக்கோமே தவிர பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தாக்குதல் நடந்ததில்ல. அதாவது இந்த அமைதியற்ற இடமா இருக்கணும். ஓவைசி வந்து ரொம்ப அழகா சொன்னார். அது வந்து உள்ளார்ந்து சொன்னார், என்ன சொன்னாருங்கிறத தாண்டி ஒரு அருமையான விஷயம். பாகிஸ்தான் ஒரு தோல்வி அடைந்த நாடு, நம்மை நிம்மதியாக இருக்க விடாது, அவர்களை வந்து முடிச்சு கட்டுறதான் ஒரே வழி அப்படின்னு திரு ஓய்சி சொன்னார். அதுதான் இந்த சண்டிகர்ல மாதிரியான, சண்டிகர் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான இடமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க நிறைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பத்திந்தா மாதிரி, அதம்பூர் மாதிரி, அதாவது அந்த ஊர் மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதலுக்கு பழகி இருப்பாங்க. அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருங்க பார்ப்போம், 4 பேர் வெளியூருக்கு போவாங்க, சொந்தக்காரங்க கொடுப்பாங்க. ஆனா இந்த சண்டிகர்ல இருக்கிறவங்க சேஃபர் ஜோன்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்கெல்லாம் தாக்குதல் நடத்த முயற்சி பண்றாங்கன்னா நீங்க சொன்னது போல இந்த பாகிஸ்தான் வந்து எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படிங்கிறது இந்தியாவை அமைதியற்று வச்சிருக்கணுங்கிறது மட்டும்தான். அப்ப வந்து இந்தியா வெறும் ஒரு பயங்கரவாத முகாம்களுக்கான தாக்குதல் நிறுத்த முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரலைஸ், பாகிஸ்தான் ஆஸ் எ ஹோல் நியூட்ரலைஸ் பண்ணாம இது முடிவுக்கு வராதுங்கிறது தான் இதெல்லாம் அடையாளம். எஸ் சார். அமிர்த்சர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கபூர்தலா டார்கெட் பண்ணிருக்காங்க, ஜலந்தர் டார்கெட் பண்ணிருக்காங்க, லூதியானா டார்கெட் பண்ணிருக்காங்க, சண்டிகர் டார்கெட் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தோம்னா பத்திண்டா ரொம்ப முக்கியமான நகரமாக இருக்கிறது, நமது ராணுவ படைத்தளம் இருக்கக்கூடிய இடம். சோ பட்டிண்டாவையும் அவர்கள் வந்து டார்கெட் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதம்பூர், இதுவும் நமது ஏர்பேஸ் இருக்கக்கூடிய இடம். ஆதம்பூர் அதுவும் வந்து ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய இடம். அந்த ஆதம்பூரையும் அவர்கள் வந்து டார்கெட் செஞ்சிருக்காங்க. இதே போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம பிகானீர் வந்து புது இடம். அந்த இடத்துல வந்து புது டெவலப் பண்ண சிட்டி நல் பிகானீர். சோ முக்கியமான நகரமாக வளர்ந்து வருகிறது. அந்த இடத்த வந்து டார்கெட் செஞ்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஹப் அஸ் வெல் அஸ் ஆர்மி பேஸ் இருக்கக்கூடிய இடம். அதே போல பார்த்தோம்னா ஃபலோடி ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது ராஜஸ்தான்ல, அந்த இடத்தையும் வந்து டார்கெட் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையா சொல்லணும்னா மிலிட்டரி பேஸ், இதுலயாவது வந்து படை தளங்கள் இருக்கலாம், அங்க பொதுமக்களும் இருக்கிறார்கள். ரைட், பாகிஸ்தான் மாதிரி ஒரு மிலிட்டரைஸ்டு ஜோன்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து
சிவிலியன் அதிகமா இருப்பாங்க, எல்லை இருக்கின்றனால இருக்கக்கூடிய ராணுவ தளம். சோ இவர்கள் வைக்கிற குறியில வந்து டைரக்டாவும் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணும். பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு துல்லியத்தன்மை கிடையாது. அவர்கள் பொத்தாம் பொதுவா அடிக்கணும், அது எங்க வேணா விழலாம். ப்ரிசைஸ் டார்கெட்டா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பண்ண முடியாது. அதோடைய டார்கெட்டோடைய பிரெசிஷன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ரொம்ப புவரா இருக்குன்றது நம்ம பல ட்ராக் ரெக்கார்ட் மூலமா தெரியும். அப்படி இருக்க நால்பிகானேர்ல பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. ஃபலோடி அதுவும் பண்ணிருக்காங்க. அதே போல உத்தர்லாய் இதுவும் வந்து பார்டரிங் ஸ்டேட் ஆஃப் பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான், அங்கேயும் வந்து இவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்துடைய புஜ், இங்கேயும் வந்து அவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள். முக்கியமான இடம் புஜ் வந்து இது வந்து நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய இடம். அவருடைய இது பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்ல இருந்து கரெக்டா ஒரு 300-200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அவருடைய இது. நாம் வந்து அங்க சென்றிருந்த போது கூட அங்க இருக்கக்கூடிய புஜ்ஜுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், அங்க எர்த் வாக்கின் போது அவருடைய செயல்பாடு எல்லாமே அங்க இருக்கு. சோ இது அவர் நம்ம இந்த இடம் வந்து ரொம்ப குரூஷியலான அதிக அளவிலான கோவில்கள் இருக்கக்கூடிய இடம் புஜ். அங்கேயும் வந்து அந்த அவங்களுடைய அந்த ஐடியாவை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரவுண்ட் பண்ணிருக்க இடங்கள்லாம் அப்படியே பார்த்தோம்னா அது வந்து அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அவங்க பண்ணாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆரம்பிச்சு, பஞ்சாப்ல ஆரம்பிச்சு, ஹரியானா போய், ராஜஸ்தான் போய், குஜராத் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக அக்ராஸ் த பார்டர். நம்ம வந்து எப்படி நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க நம்ம குஜராத்ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் வரைக்குமான எல்லா மாநிலங்களையும் அவங்க தாக்குதல் நடத்துறான்னு பாக்குறோம். இது ராணுவ முகாம்கள் அப்படிங்கிற ஒரு குறிதான். அவங்க நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாமே மொட்டை ராக்கெட்டுகள். அதனால வந்து அது எங்க போய் பாஞ்சு நிக்கும்னு சொல்ல முடியாது. அது முழுக்க வந்து அது உள்ள நேரடியாகவே அந்த இடங்கள்ல பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்க ராணுவ முகாம்களை தான் தாக்குதல் நடத்துறோம். அது நீங்க சொன்னது போல அதெல்லாம் மொட்டை ராக்கெட் அப்படிங்கிறனால அது வந்து ராணுவ முகாம்ல தாக்குமா, பக்கத்துல 1 கிலோமீட்டர் தள்ளி நடத்துமான்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம தாக்குதல் நடத்துறது எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸ் அட்டாக்ஸ். அப்ப வந்து அதுக்கான போட்டோ ப்ரூஃப் நம்ம எடுத்து காட்டணும். சேட்டலைட் வியூல இருந்து நம்ம எடுத்து காட்டி எங்க சரியா விழுந்துச்சுன்னு பார்த்து அந்த பில்டிங் நம்ம பார்க்கிறோம். அந்த பில்டிங்கை தாண்டி அடுத்த பில்டிங் கூட போல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம போட்டோம். அப்படி எதுவுமே பக்கத்து பில்டிங் கூட போல அந்த அளவுக்கு ப்ரிசைஸ் பண்ண முடியுது. ஆனா இதெல்லாம் குத்துமதிப்பு வந்து கண்ணு மூடிட்டு அடிக்கக்கூடிய விஷயம். அப்ப வந்து அவங்க எவ்வளவு தூரம் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணணும், ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க. அப்ப பாகிஸ்தானை வெறுமனே ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்தணும், வெறுமனே நாங்க வந்து பயங்கரவாதி நடத்த தாக்குதல் நடத்துறோம் இல்லாம அந்த ஹோல் கண்ட்ரியோட சிஸ்டத்தையே முடக்காம இது சாத்தியப்படாங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் நீங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த அடையாளம். எஸ் சார், இதுல நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து இந்தியால அவர்கள் டார்கெட் செய்த இடம். ஓகே, இதுல இந்தியா டார்கெட் செய்த இடம் ஓகே. இதுல நம்ம வந்து வேற எங்க நம்ம தாக்குதல் நடத்தணும்? இது எல்ஓசில அவர்கள் அடிச்ச இடம், நம்மள சீண்டிய இடம். இது அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட இடம். அதை நாம முறியடிச்சிட்டோம். இவ்வளவு சீண்டிட்டாங்கல்ல, நைட்டோட நைட்டா நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கினோம். ஆபரேஷன் சிந்தூருடைய கண்டினியூஷனா நமது ராணுவம் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆட்களை அனுப்பவில்லை, விமானங்களை அனுப்பவில்லை, ட்ரோன்களை அனுப்பி, அதிநவீன ட்ரோன்களை அனுப்பி நம்ம வந்து தாக்குதல் நடத்தினோம். அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டாக், இது ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. ராவல்பிண்டி, இது வந்து ராணுவ தலைமையகம் இருக்கக்கூடிய இடம். ஸோ ராவல்பிண்டியில வந்து நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். அங்கதான் வந்து ராணுவ ஜெனரல்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேயே வந்து அவர்களுடைய இது கிடையாது, எது அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆலன்றது அம்பலமாக இருக்கிறது. ராவல்பிண்டி போன மிலிட்டரிசைஸ்டு ஜோன்லேயே வந்து அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆல. நம்ம ராவல்பிண்டில வந்து அவங்களால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வைக்க முடியல. அது வந்து நம்ம சைனாவுடைய ப்ராடக்ட்னு பார்த்தோம். இப்ப லாகூர்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். சோ அவங்க முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னா, அவர்கள் எந்த விதமான தாக்குதல் நடத்த முடியாம பண்ணணும். ரெண்டாவது, நாம நடத்தக்கூடிய தாக்குதல் அவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கணும். அதற்கான விஷயம் ராவல்பிண்டி வந்து பர்வேஸ் முஷரப்ல இருந்து பல குரூப்புகள் உருவான, அதுதான் வந்து ஏர் பேஸாக வந்துட்டு நம்ம ஊர்ல இந்த என்டி எல்லாம் சொல்லுவாங்க, ராணுவ அதிகாரிகள் பூரா உருவான ரொம்ப முக்கியமான. நமக்கு வந்து எப்படி கொல்கத்தா, மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி முக்கியமான சொல்றோமோ அது மாதிரி ராவல்பிண்டி, லாகூர், இஸ்லாமாபாத் எல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். அந்த ராவல்பிண்டியில அடிச்சிருக்கோங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ் சார். அதே போல ராவல்பிண்டிக்கு ரொம்ப ப்ராக்சியா இருக்கக்கூடிய சாக்வால், இது வந்து அதிக அளவிலான ஆயுத கிழங்குகள் இருக்கக்கூடிய இடம். அங்கேயும் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். குர்ஜன்வாலா ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது பாகிஸ்தானுக்கு. அங்கேயும் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. பத்தான்கோட்டுக்கும் உரிக்கெல்லாம் ரொம்ப பக்கம், ஜம்முக்கெல்லாம் பக்கம். இங்க இருந்து படை வீரர்கள் அதிக அளவிலான படை வீரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அங்க அதிக அளவிலான டெரர் பேசஸ் இருக்கக்கூடிய இடம், ஒரு புகலிடமாக ட்ரைனிங் சென்டராக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ராணுவ ஏடிஎஸ் எல்லாம் நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். லாகூரை நம்ம டைரக்டாவே அடிச்சிருக்கோம். லாகூர் அண்ட் லாகூருடைய அட்ஜாயினிங் சிட்டியான வால்டன்ன்றது ஏர்போர்ட் இருக்கக்கூடியதா, அதாவது லாகூர்ல வந்து அம்பாலா அப்படின்ற மாதிரி. அந்த லாகூர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து அவங்களுடைய ஆர்மியுடைய ஆபீசரே சொல்லும்போது பல இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க, சில இடங்களில் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணோம், நாங்க தடுக்க முயற்சி பண்ணலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களே சொன்னது இந்தியாவுடைய
ட்ரோன் அட்டாக் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆன இடம் லாகூர் அப்படின்னு அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன, லாகூர்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாழாயிருச்சு, அது வந்து கெட்டு போச்சு, அது வந்து உடைஞ்சிருச்சு, அது ஒரு டேமேஜ் ஆயிருச்சு அப்படிங்கறத பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி ஒப்புக்கொண்டாருங்கிற முக்கியம். அதான் லாகூர்ல நடந்துள்ள சிக்னிபிகன்ஸ். மற்ற இடங்கள்ல அப்புறம் அவங்க நம்ம முறியடிச்ச மாதிரி பதில் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த லாகூர்ல நடந்த அட்டாக்கையும், லாகூர்ல அவருடைய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருச்சு, அவங்க வந்து உடைஞ்சு டேமேஜ் ஆயிருச்சு நம்முடைய அட்டாக்லங்கிறதையும் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எஸ், அதே மாதிரி வால்டன் அப்படின்றது எப்படி நமக்கு வந்து டெல்லியில ஒரு ஏர்போர்ட் இருக்கும், பக்கத்திலே வந்து பாலம் ஏர்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்குமோ, அது போல லாகூர்லயே பார்த்தோம்னா அட்ஜாயினிங்கா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்காக வால்டன் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே மிலிட்டரி டெரர் மட்டும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க லாகூருக்கு வால்டன்றது ஒரு ப்ராக்சி, பக்கத்துல ட்வின் சிட்டியாக ஹைதராபாத் செகண்டராபாத் இருக்கிற மாதிரி இங்க வந்து வால்டன் இருக்கு. அந்த வால்டனையும் நம்ம குறி வச்சிருக்கோம். அப்புறம் பவலாப்பூர், இந்த இடம் நம்ம ஏற்கனவே நம்ம அட்டாக் பண்ண இடம், அங்க திருப்பி நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். அதே போல மீனே அப்படின்ற இடம் பவால்பூர் தான் வந்து மசூத் இருக்கிற மாதிரியான கடனாடா. அது வந்து எல்ஓசில இருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, ஐபில இருந்து தள்ளி இருக்குது. அங்கதான் ஒரு பெரிய முகாம் இருந்தது. அங்கதான் அவருடைய குடும்பத்தினர் உட்பட பலர் கொல்லப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப ஒரு பிரைஸ் கேட்ச் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டார்கெட். நம்ம வந்து எல்ஓசில இருந்து பாகிஸ்தானுக்கு உள்ள வரைக்கும் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அடிச்சிருந்தாலும், பிஓஜேக்கு அடிச்சிருந்தாலும், பவால்பூர் அட்டாக் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் வந்து காட்டினது போல பல முக்கியமான படங்கள் எல்லாம் அங்கதான். அங்கதான் வந்து எல்லாரும் வந்து ராணுவ அதிகாரிகள் பூரா வந்துட்டு ஐயோ முக்கியமான விஐபி ஃபேமிலி இருந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லாருமே பயங்கரவாதிகள். அங்க முக்கியமான கிட்டத்தட்ட 20-30 ஏக்கரை வந்து வளைச்சு போட்டு ஒரு கேம்பஸ்க்குள்ள உட்கார்ந்துட்டு பயங்கரவாதிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருந்த இடங்கிற பவால்பூர். அங்க நம்ம வந்து பதிலடி தாக்குதல் தொடர்ந்து இருக்கோம். ஏற்கனவே நேத்து நம்ம அடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு தொடர்ந்து இருக்கோங்கிற முக்கியமான விஷயம். எஸ் சார், இங்க வந்து பவலாப்பூர் சார் சொன்னது போல அங்க இருக்க மேனா அப்படின்ற இடம் இருக்க ஃபலோ, இங்க வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவர்கள் வந்து அட்டாக் பண்ண நினைத்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம், அவர்களுடைய முன்னெச்சரிக்கையாக அடிச்சிருக்கோம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சோர் கண்டோன்மெண்ட் முக்கியமான இடமாக இருக்கிறது. சோர் கண்டோன்மெண்ட் அவங்க ஊருக்கு அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பேர் சோர் அப்படின்ற இடம். அதே போல பார்த்தோம்னா கராச்சி, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான வர்த்தக நகரமா இருக்கிறது. லாகூர்ல பாதுகாப்புலன்னு கராச்சி கூட்டு போனாங்க, பார்த்தா கராச்சிலேயே நம்ம அடிச்சிருக்கோம். இதுக்கு மேல அவங்க எங்க கூட்டு போவாங்கன்னு தெரியல. நேரடியாக அவர்கள் வந்து லண்டனுக்கு தான் கூட்டு போனோம். ஏகப்பட்ட ஜெனரல்கள் அங்கதான் போயிருக்காங்க. சோ இந்த எல்லா இடத்தையும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் சோர், கராச்சி, மேனே, பவலாப்பூர், வால்டன், லாகூர், குர்ஜன்வாலா, சக்வால், ராவல்பிண்டி, அட்டோக் அப்படின்னு அடுத்தடுத்த அட்டாக்க வந்து நமது ட்ரோன்கள் அடிச்சிருக்கு. நம்ம சொன்னது போல அந்த கராச்சி வந்து ரொம்ப முக்கியமான நகரங்கள்ல ஒரு நகரம். அது வந்து ரொம்ப அவர்களுக்கு பொருளாதாரத்திலே ரொம்ப முக்கியமான நகரம். அங்க இருந்து தான் நம்ம வந்து பாம்பேக்கு வந்து அவங்க பயங்கரவாதிகள் அனுப்பின போது அங்க இருக்கக்கூடிய போர்ட் மூலமா தான் வந்தாங்க. நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியமான நகரம் அந்த நகரம். சோ அவர்களுடைய ராவல்பிண்டி, அவர்களுடைய லாகூர், அவர்களுடைய கராச்சி, இந்த 3 முக்கியமான நகரங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது நம்மளோட கொல்கத்தா மாதிரி, மும்பை மாதிரி, டெல்லி மாதிரி முக்கியமான எக்ஸாக்ட்லி. சோ அங்க இருந்து அவங்க பாம்பேக்கு கிளம்பி வராங்க, இந்த பக்கம் கீழே கிளம்பி வராங்க அவங்களா. சோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையுமே அதை முறியடிக்கிறதுக்கு அங்க வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ரீச் பண்ண முடியுங்கிற இதெல்லாமே ட்ரோன் அட்டாக் தான். இதெல்லாமே நம்முடைய இன்னும் விமானங்கள்லாம் பயன்படுத்தவே, நம்ம எல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய ஆட்கள் நம்ம சொல்லுவாங்களே காமெடி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பின்னாடி இருக்குன்னு, அதெல்லாம் நம்முடைய சாதாரணமா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியான ட்ரோன்கள் எல்லாம் போயிட்டு வரல. அது வந்து போய் அந்த அடிச்சாலும் சக்சஸ், போய் கீழே வந்தா சக்சஸ். ட்ரோன் அட்டாக்ல தான் இன்னைக்கு கதறிட்டு அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கார்கள். லாகூர்ல எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருச்சுங்கிறத அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எஸ் சார், ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதுதான் நமக்கு வந்து முக்கியமான இந்த இடமாக வந்து நிற்கிறது. இந்த இடத்துலலாம் வந்து இவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து தாக்குதலை முறியடித்திருக்கிறோம். இந்த இடம்லாம் குறிவைக்கப்பட்டு நம்ம முறியடிச்சிருக்கோம். இந்த இடத்துலலாம் வந்து அட்வான்ஸா போயிட்டு அவர்களுடைய பாகிஸ்தானை வந்து நிலைகொலை வைத்திருக்கிறோம். அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி உள்ளே போய் அதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் தேங்க்ஸ் டு டேமியன் சைமன் டெட்ரெஸ்ஃபா ஃபார் தேர் கண்டென்ட். ரொம்ப பிரபலமான ஓசன் கண்டென்ட். அவருக்கு வந்து நமது நன்றி தெரிவிச்சுக்கொள்ளும். courtesy ஏர் டெட்ரெஸ்ஃபா. எஸ் நேர்களே, நம்ம அடுத்தடுத்த இது விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து நமக்கு வந்து பார்க்குறோம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் பார்க்குறோம் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி சந்தித்து வருகிறார். அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓடி நம்ம சாய்கிரன் இருக்காரு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து உண்மையிலே வந்து ஒரு பரபரப்பான கட்டம் இது. வந்து எல்லையில மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா வந்து ரொம்ப தெளிவா மருத்துவமனைகளுக்கு மேல் மாடியில் அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து ஒரு மருத்துவர்களுக்கான ஹாஸ்பிட்டலுக்கான சிம்பிள், இந்த ரெட் கிராஸ் சிம்பிள் போடக்கூடிய ஒரு சிம்பிளை வந்து நம்ம போட்டு வைங்க. ஏன்னா வந்து எது எதெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாத இடங்கள் அப்படிங்கிறது தெரியணும்.